எனக்கு மியூசிக் ரொம்ப பிடிக்கும்ன்றதால எங்கள் மாமாடா நீ சாங்கடா டிஎம் சௌந்தரராஜன் பாடுறாரு, இளையராஜா மியூசிக்டா அப்படின்னா ஏற்கனவே இப்போ நான் ஒரு பேட்டியில் இப்போ ரீசெண்டாக நான் படித்தது ரஜினி சார் பாருங்கள் அவர் சொல்கிறார், எனக்கு முதல் முறையாக வந்து நான் ஹீரோவை நடித்த படத்தில் டிஎம் சௌந்தரராஜன் எனக்காக பாடுறாரு, அது அந்த பாட்டுக்காக நான் நான் ஷூட்டிங்கில் இருந்தேன், நான் போய் பார்க்கலாமா அந்த ரெக்கார்டிங்கன்னு சொல்லிட்டு அவர் அங்கே கேட்டு நான் போய் கேட்கணும் அந்த பாட்டுன்னு சொல்லி அவரும் வந்திருக்கார், நானும் அங்கே இருக்கேன், அங்கேயும் பார்க்குறேன் அவர். நான் நண்டூருது நரியூருது நண்டூருது நரியூரு நண்டூருது நான் வளர்த்த செல்ல கிளி கண்ணில் ஆடுது, அந்த பாட்டு ரெக்கார்டிங். இந்த பக்கம் ரஜினிகாந்தை பார்க்கறதா, இந்த பக்கம் இளையராஜாவை பார்க்கறதா, இந்த பக்கம் டிஎம் சௌந்தரராஜனை பார்க்கறதா, பிரமிப்பாய் போச்சுங்க எனக்கு. அது நானும் ஃபஸ்ட் டைம் இளையராஜாவை பார்க்குறேன், அது உள்ளே நுழையிறேன், அது இன்னும் கூட ஞாபகத்தில் இருக்குது. அந்த ரெக்கார்டிங் தியேட்டரில் உள்ள போது ஒரு வயலின் பீஸ் போடுறார் தலைவர், அப்போல்லாம் அவரே தான் கண்டக்ட் பண்ணுவார், ராஜா சார். அவர் கண்டக்ட் பண்ண ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு அவர் கண்டக்ட் பண்ணுற அந்த அழகு, அந்த சவுண்டு. இந்த பக்கம் திரும்ப டிஎம் சௌந்தரராஜன் பாடுறாரு, கொஞ்ச நேரம் கழிச்சு ரஜினி சார் அவர் இப்போ ரீசெண்டாக தான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பாட்டுக்கு ரெக்கார்டிங்க்கு கொஞ்சம் நேரம் நான் இருந்துட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் ரஜினி சார் வந்து கேட்குறாரு, அவரும் கேட்டு அப்போ அது மாதிரி அவருக்கு தெரியாமல் அவர் பின்னாடியே நான் போக வேண்டிய ஒரு, நான் சொன்னல உயிரை தொடர்ந்தே சென்றேன்ற மாதிரி அவர் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு, இதை கூட அவர்கிட்ட நான் சொன்னதில்லை.